நபித்துவத்தின் துவக்கம். அல்லாவின் தூதர் அவர்களுக்கு வஹி வருவதற்கு நெருக்கமான காலத்தில் தெளிவான கனவுகள் கண்டார்கள். பிறகு தனிமையில் இருந்து வணக்கங்கள் புரிய வேண்டுமென்ற எண்ணம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையிலேயே ஹிரா குகையில் தங்கி வணக்கம் புரிந்து வந்தார்கள். ஆயிஷா ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாவின் தூதர் அவர்களுக்கு ஆரம்பமாக வந்த இறை அறிவிப்பானது தூக்கத்தில் கண்ட உண்மை கனவாகவே இருந்தது. அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அது அதிகாலை பொழுதின் விடியலை போன்று தெஜவானதாகவே இருந்தது. பிறகு அவர்கள் ஹிரா மலை குகைக்குச் சென்று அங்கே பல நாட்கள் தனிமையில் தங்கியிருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடலானார்கள். அந்த நாட்களுக்கான உணவை தம்முடன் எடுத்துச் செல்வார்கள். பிறகு அந்த உணவு தீர்ந்ததும் தம் துணைவியரான கதீஜாவிடம் திரும்பி வருவார்கள். அதைப்போன்றே பல நாட்களுக்குரிய உணவை கதீஜா அவர்கள் தயார் செய்து கொடுப்பார்கள். இந்த நிலை ஹிரா குகையில் அவர்களுக்கு சத்திய வேதம் திடீரென்று ஒரு நாள் வரும் வரை நீடித்தது. அன்று வானவர் ஜிப்ரீல் அவர்கள் அந்த குகைக்கு வந்து நபி அவர்களிடம் ஓதுவீராக என்று சொன்னார்கள். அதற்கு நபி அவர்கள், நான் ஓதத் தெரிந்தவனில்லையே என்று அவருக்கு பதிலளித்தார்கள். புகாரி 6982